உலக உருண்டையில் உருவேறிக்கொண்ட நோய்க்கிருமி உருமாறி மாறி பெருகிப் படர்ந்தன மூச்சுவிட முடியாத சுவாச மண்டலங்கள். தூர நின்று செய்தி சொல்லி விலகிச் செல்லும் வாழ்வு, தொட்டுவிட முடியாத தூரத்தில் தள்ளி நின்று தவிர்க்கும் உறவுகளுள் மரணப்படுக்கையில் மார்பு தழுவும் அன்புள்ளங்கள். கிருமிக்குள்ளே வாழ்ந்து நோயோடு போராடி நொறுங்கும் மன வலிமைச் சாமிகள். மூச்சடைக்கும் மனிதருக்காய் வழி கேட்டு காற்றோடு சண்டை போடும் சூறாவளிகள். கிருமி நுழைந்து தான் பெருகிப் புடைத்து பஞ்சாகிய நெஞ்சடைத்துப் போகாமல் நிற்கும் நீண்ட இரவுகளின் காவலாளிகள். இருண்ட நிசிகளில் ஆன்மா களைந்த உயிர்க்குவலங்களை உருட்டிக் கட்டி உடன் பிறந்தவராய் உறவுகளாய் கடமை செய்யும் பெறாத பிள்ளைகள். போர்க்களத்து வீரர்களாய் நுண்ணுயிர் கிருமியை மருத்துவ ஆயுதங்கள் கொண்டடித்து பீதியால் மாழ்வோரை மீட்டு அதற்காக மாண்டும் போன மறவர்கள். குடும்பம் மறந்து ஆளடையாளங்களை ஆடைகள் மறைத்து கணகணக்கும் மேலாடைகளுக்குள் மறைந்து துயரங்களை மூடி வெறும் ரோபோக்களாக பணி செய்யும் மருத்துவ வீரர்கள். நுரையீரல் முட்டிய சளி தோண்டியெடுத்து மூக்கின் வாசலில் முக்கிக் குளித்து பிறர் வாழ அது கண்டு சொல்லி பரவும் கிருமிகளை அழிக்கும் ஆயுதம் தரித்த வீரர்கள். தனி மனிதன் ஒருவனை பராமரித்தல் எத்துணை கடினமென்றால் 100 அல்ல, 1000 அல்ல, லட்சங்களின் நுரையீரல்கள் காக்கும் கடவுள்கள். உயிர் பயத்தோடு வருவர். சிலர் சாகா பிணங்களாகவும் சிலர் சாப்பிணங்களாவதற்கும் மத்தியிலே புன்னகைக்கும் வாள் கொண்டு உயிர் பிடித்துக் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி உயிர் விட்ட உடம்பிற்கு பெற்ற பிள்ளைகளாய் வாய்க்கரிசி போடும் வாழ்வின் முடிவிடங்கள் கடைசி கர்த்தாக்கள். பிணங்களோடு போராடி மரண பயத்தோடு வாழும் பிணக்காட்டின் முடிவில் தங்கிக் கிடக்கும் ஜம்பவான்கள். பூட்டி வைத்த ஆலயங்கள், பூசையில்லா கோயில்கள், மௌனங்களான மணிகள், மூடிய முகங்கள், மிரண்ட விழிகள். இந்த கிருமி விழுங்கிய தேசத்தில் மனிதர்களை மீட்டெடுக்கப் போராடும் மருத்துவத்துறையோடு பாதுகாப்புத் துறைக்கும் நன்றியோடு வணக்கங்களும் உரித்தாகட்டும்.